இந்த வீட்டில் டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் வந்து ஃபிட்டிங்கெல்லாம் மாட்டிட்டு ஆசிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. இது என்ன ஆச்சுன்னா, இது மேலே இருக்க ஃபிட்டிங்ஸ் மேலே இருக்கிற குரோம் கோட்டிங் வந்து உறிஞ்சி வந்துடும். அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் ஆசிட் வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று கவர் பண்ணிவிடுங்க, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஃபிட்டிங்ஸ் மாட்டாததுக்கு முன்னாடி ஆசிட் வாஷ் பண்ணுங்கள். கிச்சன் வால் டைல் பொதுவாகவே காமன் டைல். இந்த வால் டைல் வந்து பார்த்திங்கன்னா 18/12 வெறும் லைட் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ளோர் வந்து லைட் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ கிரிஸ் 2 பெட்ரூம். மார்க்கோ கிரிஸ் 4/2. இந்த பாத்ரூம்க்கு வரும் 18/12 வெறும் வால் டைல் மட்டும் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 feet ஹைட், சேம் மேட்சிங் ஃப்ளோர். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எக்ஸ்ட்ரா ஜேம்ஸ். இது வந்து கார்விங் மாடலு. ஃபுல் ஹாலுக்கு இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் ஜேம்ஸ் 4/2. பால்கனிக்கு வந்து 2/2 சிசோ ப்ரௌன் மேட் ஃபினிஷ். இது வந்து கம்பைன் வித் கிச்சனு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் லைட் கலர் போட்டிருப்பாங்க, ப்ளூம் லைட்டு. வெறும் கப்பன் சாசர் எதுவுமே இருக்காது. கிச்சனுக்கும் சேம் அதே மேட் ஃபினிஷ் எக்ஸ்டர் ஜேம்ஸ். இது ஹாலு. கேரி வுட்டு 4/2. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இதுவும் வந்து 2/1 வால் டைலு. வெறும் டார்க் கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூஜா ரூம் வால். வெறும் லைட் கலர். இதுவும் 18/12 வால் டைலு. டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கும். இது வந்து 4/2 ரிப்பன் சத்துவாரியா. எல்லா பெட்ரூமுக்கும் சேம் இதே தான் போட்டிருப்பாங்க. பால்கனிக்கு சிசோ ப்ரௌன். இது வந்து கேரி வுட்டு 4/2. இது ஒரு பாத்ரூம். இது வந்து 18/12 வெறும் டார்க் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் மேட்சிங் ஃப்ளோர். எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸர் போட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இதில் எல்லா ஃபிட்டிங்கும் பண்ணிவிட்டு இந்த ஆசிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆசிட் வாஷ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, இதில் பட்டு இந்த மாதிரி பொங்கி எஸ்எஸ்எல்லாம் போயிடும். எஸ்எஸ்எல்லாம் போயிடுச்சுன்னா பழசு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங் மாட்டுறதுக்கு முன்னாடி ஆசிட் வாஷ் பண்ணுங்க. இது வீட்டுக்குள்ளே இருக்கிற பால்கனி. சேம் பால்கனி எல்லாமே சேம் ஃப்ளோரிங் தான், சிசோ ப்ரௌன். சேம் இதே மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். மாடியில் போட்டு படிக்கட்டெல்லாம் கிரானைட்டு. இது சேம் அதே பேரலர் ஹவுஸு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் சத்துவாரியா தான் பால்கனி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரிப்பன் சத்துவாரியா. இதுவும் கேரி வுட்டு. இதுவும் வந்து சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறது தெரியாது, இது ஆசிட் வாஷு. இந்த மாதிரி ஃபிட்டிங் மாட்டிட்டு ஆசிட் வாஷ் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற புகைப்பட்டு அந்த எஸ்எஸ் குரோம் மேலே பட்டுதுன்னா பழசு மாதிரி ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா பாத்ரூம்லேயும் வந்து ஸ்பேசர் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதனால வந்து ஸ்பேசர், ஏன்னா தண்ணி யூசேஜ் அதிகம் இருக்கிறதுனால ஸ்பேசர் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் சிங்கிள் கலர் தான். இதுவும் 4x2. இந்த மாடல் பேர் தான் மறந்துச்சு. இது கிச்சனுக்கும் சேம். இது வீட்டில் கிச்சன் வேறு மாதிரி இருக்கும். கிச்சன் வித்து லைட் போட்டோம். இதுலேயும் வந்து லைட் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிச்சன் 18x12 வால் டைல், ப்ளைனாக இருக்கும். கப்பன் சாசர் எதுவுமே இருக்காது. மாடலர் கிச்சன். கிச்சன் ஃப்ளோரு. இது வந்து ஆண்டனி அக்வான்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டனி அக்வா 4x2. இந்த வீட்டில் யூஸ் பண்ணது எல்லாமே 4x2 டைல் தான். இது ஒரு பாத்ரூம். இதுலேயும் லைட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் மேட்சிங் ஃப்ளோர். பால்கனி எல்லாமே சிசோ ப்ரோ. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க, அதனால தான் அங்கங்கே தண்ணி இருக்குது. இந்த மாதிரி போடும்போதும் இந்த 2 வாசக்காலுக்கு நடுவில் ஒரு கிரானைட் வச்சிங்கன்னா இந்த டிசைனை செப்பரேட்டாகவும் அந்த டிசைன் செப்பரேட்டாகவும் தெரியும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் வந்து மிஸ் மேட்ச் வராது. ஸோ இனிமேல் போடுறவங்க அந்த மாதிரி போடுங்க.